பூனையை அடித்து முடுக்கிறத விட மீனை மூடி வைக்கிறது நல்லதுன்னு என்ற அப்பத்தாக்காரி அடிக்கொருக்கா சொல்லுவாள். காலும் தோளும் தெரிகிற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போயிட்டு அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான்னு ஏன் சொல்லணும்? தாய் சுந்தரியின் பேச்சு கசப்பாக இருந்தது சுமிக்கு. சுமி கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. அதிலும் கலைக்கல்லூரி மாணவி என்பதால் கலையாக உடை அணிந்து சிலையாக தெரிய வேண்டும் என்பதில் தினமும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு எறும்பு போல் தேடி வரும் மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் மாணவிகளுக்கும் சர்க்கரையாக தெரிந்தாள் அவள். ட்ரெஸ் பண்ணினா சுமியை போல பண்ணணும். உலக அழகியே தோத்து போகிற அளவுக்கு புதுசாக தினுசா போட்டுட்டு வர்றா. சக மாணவிகளான தோழிகளே அதிசயமாக பார்த்து ஆச்சரியப்பட்டு போயினர். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை, அதை வாழ்ந்துட்டு போயிடணும். இளமை திரும்பவும் வராது. இந்த காலேஜுக்கு மறுபடியும் படிக்க வர முடியாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு போனஸ். நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது என்பாள் தத்துவமாக சுமி. அவளுக்கு பிடித்த கவர்ச்சியான ஆடை அணிபவள். தாயின் பேச்சிற்கு இணங்குவது போல் நடிக்கும் பொருட்டு மேலே வேறு ஆடையை அணிந்து சென்று கல்லூரிக்கு போனவுடன் காரிலிருந்து இறங்கும் போது ஆடையை மறைத்த இன்னொரு ஆடையை கலட்டி காரில் வைத்து விடுவாள் சுமி. கல்லூரி விழாக்களில் நடிப்பு, பாட்டு, நடனம் என எதையும் விட்டு வைக்காமல் பங்கேற்று அசத்துவாள். சுமி ஒரு நாள் கல்லூரிக்கு வரவில்லை என்றாலும் அனைவருக்கும் நாளை வெறுமையாக இருக்கும். சுமி வெகுளித்தனமானவள். அவளை பிடிக்காதவர்கள் யாரும் இல்லை எனும் நிலையை உருவாக்கி வைத்திருந்தாள். அனைவருடைய பிறந்த நாளையும் தெரிந்து வைத்து கொண்டு முதலாக வாழ்த்து சொல்லி பரிசு கொடுத்து மகிழ்விப்பாள் சுமி. அனைவரையும் காதலித்ததால் அவளுக்கென தனியான காதலர் யாரும் இல்லை. வித்தியாசமான பிறவியாக இருக்கிறார். மரத்தில் பழுக்கிற பழங்கள் பார்க்கத்தான் முடியும். பசிக்கு உதவாங்கிறது எவ்வளவு வேஸ்ட்டோ அதுபோல அவள் வாழ்க்கையை யாரோடையும் சேராமல் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறார் என சக மாணவர்கள் அவள் முன்பு பேசுவதையும் கோபப்படாமல் ரசிப்பாள். ஒரு நாள் தன்னோடு படிக்கும் மாணவன் சிகன், சுமி, ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலை. உனக்காக எது வேணும்னாலும் செய்ய தோணுது. லவ் அது இதுன்னு சொல்ல தோணலை. நீ ஓகேன்னு சொல்லு, நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் என கூறியதை கேட்டு சத்தமிட்டு சிரித்தார். இதை பாரு சிகன், ஆண் பெண் ஈர்ப்புங்கிறது இன்னைக்கு இல்லை, மனுஷன் தோன்றின காலத்தில் இருந்தே இருந்திருக்கும். இல்லைனா நானும் நீயும் இப்போ இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். உன்ன மாதிரி ஸ்கூலில் இருந்து காலேஜ் வரைக்கும் குறைஞ்சது 100 பேருக்கு மேலே என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. நீ இன்னைக்கு கடைசியாளாக கேட்டிருக்க என சொன்னவள் கண்களில் வெளியான கண்ணீரை கைக்குட்டையாக துடைத்து கொண்டாள். அவங்கெல்லாம் இப்போ வேறு ஒரு பொண்ணை காதலிச்சிட்டோ படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்திட்டோ ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிச்சிட்டோ இருப்பாங்க. என்னோட முகமே கூட அவங்களுக்கு மறந்து போயிருக்கும். மோகம் 30 நாள், ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு அழகா இருந்தால் அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தான் கேட்கணுமா? நமக்குள்ளே இருக்க திறமையை வெளியே கொண்டு வர அழகு முக்கியம் இல்லையே. அதை யாரு கூட வேணும்னாலும் சேர்ந்து செய்யலாமே. ரமி, ரதி, கயா, காமியா, மாயா இவங்களை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு தோணலையா? இப்படியெல்லாம் சுமி பேசுவாள் என எதிர்பார்க்காத சிகன் தலை குனிந்து பதில் பேசாமல் நின்றான். சுமியை பற்றி எவ்வளவோ கற்பனை செய்து வைத்திருந்ததெல்லாம், கவிதை எழுதி வைத்திருந்ததெல்லாம் வீணாகிவிட்டதே என நினைத்து கவலைப்பட்டான். நிகனின் அருகில் சென்று அவனது தோளில் தட்டி கொடுத்த சுமி, கவலைப்படாதே, நீயும் ரொம்ப அழகாக தான் இருக்க. நீ படிப்பு முடித்து வேலையில் சேர்ந்த உடனே என்னை விட அழகான பொண்ணு உனக்கு கிடைக்கத்தான் போகிறான். அப்போ என்னை மறக்காமல் இருந்தேனா எனக்கு கால் பண்ணி சொல்லு. இல்லை அது முடியாது, நீ நல்லா இருந்தீனாலே போதும் சொன்னவள் கண்களில் மீண்டும் கண்ணீர் துளி எட்டி பார்த்தது. அப்போது வந்த சகதோழி மாயாவின் காரில் ஏறி சென்றான். அடுத்த நாள் கல்லூரிக்கு யாரும் வரவில்லை. சுமியின் உயிரற்ற
உடலை காண அவளது வீட்டின் முன் அனைவரும் கண்ணீருடன் குவிந்திருந்தனர். சுமி கடைசியாக எழுதியிருந்த வரிகள் அவளது உடல் மீது வைக்கப்பட்டிருந்தது. என்னை நேசித்த பெற்றோரான சாமிக்கும், நான் வாழ காரணமான பூமிக்கும், எனது மனதை அழகை நேசித்த அனைவருக்கும் நன்றி. நாம் எப்படி வாழ்வது என்பதை நம்மால் முடிவு செய்ய முடியுமே தவிர எத்தனை காலம் வாழப்போகிறோம் என்பதை இயற்கைதான் தீர்மானிக்கிறது. காலங்களில் நாம் வசந்தம், காலம் முடிந்த பின் எதுவும் இல்லை நமக்கு சொந்தம். கிடைக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக வாழ பழகுங்கள். முடியும் காலத்தை வேதனையின்றி ஏற்றுக்கொள்ளுங்கள். பூவில் வளரும் காய் கனிந்துதான் விழும் என்பதில்லை. பலத்த காற்றுக்கு பிஞ்சுகளும் உதிர நேரும். அவளது தத்துவமான அனுபவ கருத்துக்களை படித்தவர்கள் மனம் பக்குவப்பட்டது.